ராமநாதபுரம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த லோகநாதன் மனைவி மீனாட்சி. இவருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 14 மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சை பிரிவில் 21 நாள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்ற சில நாட்களில் குழந்தைக்கு மீண்டும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. பெற்றோர் அருகிலுள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். மூச்சுத் திணறல் அதிகரித்ததால் டாக்டர்கள் அறிவுரைப்படி ஸ்கேன் எடுத்தனர். குழந்தையின் நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இடையே குழாய் ஒன்று இருப்பது தெரிந்தது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் குழந்தையை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு ஏற்கனவே சிகிச்சையில் இருந்தபோது வாய் வழியாக சொருகப்பட்ட டியூபை அகற்றாமல் விட்டதில் அது குழந்தையின் வயிறு வரை சென்றது விசாரணையில் தெரிந்தது. இதை கூட கவனிக்காமல் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பியதும் அம்பலமானது. 14/11/2023 என் மகளை சேர்த்துட்டேன். ராஜன் மகளை ஹாஸ்பிட்டல் சேர்த்து மாதமாக இருந்தாப்புல ஒய்ஃபு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ரொம்ப வந்து இடம் வெயிட்டாக குறைவாக இருந்துச்சு. அதனால் டீப் மூலியமாக பால் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 25 நாள் சென்று டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் போயிட்டு அங்கிட்ட ஒரு 2 வாரம் சென்று சளி இருக்கிறனால போய் தனியால் போய் செக் பண்ணேன். அங்கே ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு டீப் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேனை இங்கே வந்து காமிச்சிருக்கேன். எங்கள் குழந்தை மட்டும் நல்லபடியாக காப்பாற்ற கொடுத்தா போதும். இதே மாதிரியே வந்து தப்பு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து எந்த குழந்தைகளுக்கும் இப்படி வந்து ஆகக்கூடாது. இப்போ இந்த ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. பார்த்தியா இந்த பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது காலையில் வந்து இப்போ பார்க்கல. அப்புறம் மீடியா வர வந்து இந்த வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. ஆமாம், அந்த நெஞ்சில் இந்த கரன்னு இருந்துச்சு. நாங்கள் சளின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தனியார் 2 நாளாக போய் பார்த்தேன். அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த டீப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேனிங் கொடுத்துருக்க வந்து டாக்டர்ட்டு இப்போ பார்த்து திருப்பி ஸ்கேன் போட்டிருக்காங்க. இப்போது அட்மிட் செய்யப்பட்டுள்ள குழந்தைக்கு சிகிச்சை அளித்து டியூபை அகற்றி தருவதாக மதுரை அரசு மருத்துவமனை டாக்டர்கள் உறுதியளித்துள்ளனர். டாக்டர்கள் நர்சுகளின் அலட்சியத்தால் பாதித்துள்ள பச்சிளம் குழந்தையை எப்படியாவது உயிருடன் மீட்டுத் தர வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர்.